வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில எல்லாரையும் இழந்தாலும் அவன் தாங்கிக் கொள்வான். ஆனால் முழு மனதுடன் நம்பிய ஒருவரை இழந்து விட்டால் அந்த வெறுமை எளிதில் நிரம்பாதுங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வேலைகளையும் செய்ய முடியாமல், அடுத்து என்ன செய்வது, யாரிடம் போய் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை கூறுவது என்று அவன் ஆரம்பிக்க தொடங்குவான். பணத்தை கூட சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனா நல்ல உறவுகளை நம்ம இழந்து விட்டோம். அதுவும் நம்பிக்கையா நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ரொம்ப நம்பக்கூடிய ஒருவரை இழந்து விட்டோம் அப்படின்னா அந்த வழியை யாராலையுமே தாங்க முடியாதுங்க. அது போலத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் சில விஷயங்கள் இப்பொழுது நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவர் என்பதை அவர் விலகிய பிறகுதான் நீங்கள் முழுமையாக உணரவே உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு நிகழ்வு இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்ட கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இனி இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். தினமும் பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாக விட்டிருக்கலாம். ஒரு காலத்தில் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் பின்னர் உங்களுடைய கண்ணீருக்கு காரணமாக மாறிய தருணங்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த நாட்களும் இதுவரை இருக்கத்தான் செய்யும். ஏன் இப்படி செய்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காமல் பல நாட்கள் தவித்த நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நாளிலிருந்தே நீங்கள் பழையபடி இல்லை. மனிதர்களை நம்பக்கூடிய விதங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கும். யாரையும் உடனே மனதிற்குள் அனுமதிக்காமல் இருக்க கற்றுக்கொண்ட ஒரு மனிதராக வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுத்திருப்பீங்க. அது ஒரு நட்புக்கான ஒரு தோல்வியாக இருக்கலாம், காதல் தோல்வி, மிகவும் நெருங்கிய நண்பர் உங்க வாழ்க்கையை விட்டு போனது, அல்லது பெற்றோர்கள் உங்களை விட்டு போனது, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஒரு நிகழ்வு நடந்ததிலிருந்து மனிதர்களிடம் பேசுவது செய்வது சிரிப்பது என அனைத்திலும் உங்களுடைய சந்தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து யாரையும் நம்பக்கூடாது என்கிற ஒரு மனநிலைமைக்கு நிச்சயமாக நீங்க தள்ளப்பட்டீங்க. அதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய அன்பை குறைக்க வேண்டியது கிடையாது. அது உங்களுடைய விவேகத்தை மட்டுமே தாங்க அதிகரிக்கும். வாழ்க்கை சில நேரங்கள்ல யாரை இழந்தோம் என்பதை காட்டுவதற்காக கிடையாதுங்க. யார் உண்மையாக நம்முடன் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சில மனிதர்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து விலக்குறாங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்று நீங்க நினைத்துக்கோங்க. ஏன்னா அவங்க போலியான மனிதர்கள். உங்களுடன் இருந்தார்கள் என்றால் அது உங்களுக்குள்ளதான் கவலைகளையும் கஷ்டங்களையும் அவங்க தேடி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. எனவே அந்த ஒரு நாள்ல உண்மையான மனிதர்கள் யார், போலியான மனிதர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வரவும் தொடங்கும். அதே மாதிரி உங்களுடைய உறவுக்குள்ளையும் புரியாத ஒரு தனிமையும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. மிதனம் ராசியினர் சுற்றமும் நட்பும் சூழ வாழவே விரும்பக்கூடிய நபர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களை சுற்றி 100 பேர் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தனிமையானது உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கு. உங்களுடைய மன போராட்டங்களையோ, நீங்கள் சந்தித்து வந்த சவால்களையோ உங்களுடைய குடும்பத்தினரோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான உறவுகளோ புரிந்து கொள்ளாது. நீங்கள் எவ்வளவுதான் நெருங்கி பழகியிருந்தாலும் அது யாராகவே இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் அடுத்து என்ன நினைக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, உங்களிடம் எதுவுமே கேட்காம அவங்களே எல்லா விதமான முடிவுகளையும் எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு வழிகளையே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒண்ணு நினைப்பீங்க, ஆனா நீங்க சொல்வதை கேட்காம நாங்க சொல்றதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கட்டளையிடக்கூடிய மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பாங்க. அதுதாங்க உங்களை உறவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பித்து கொண்டே தான் இருக்கும். உனக்கென நன்றாகத்தானே இருக்கிறாய் என்று உங்களின் வெளித்தோட்டத்தை பார்த்து அவர்கள் சாதாரணமாக உங்களை விட்டு கடந்து சென்றார்கள். கூட்டத்தில் நின்றிருந்தும் உங்களை புரிந்து கொள்ள ஆளில்லாத அந்த தனிமை ஒரு பாலைவன பயணம் போல உங்களுடைய வாழ்க்கையை போட்டு வாட்டி எடுத்தது. நம்ம மற்றவங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், மனவேதனைகளை புரிந்துக்கிறோம். ஆனா அவங்க நம்மளை இந்த அளவுக்கு புரிந்து கொள்ள மாடிக்கிறார்களே, இந்த அளவுக்கு தான் அவர்கள் நம்மீது ஒரு பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தொடங்க ஆரம்பிக்கும்.
குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தோஷமான ஒரு நிகழ்விலும் சந்தோஷமாக அனைவருமே பேசிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் இந்த ஒரு சுப நிகழ்ச்சியின் மூலம் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடும். எதையும் தாங்கும் மன வலிமை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். ஏனென்றால் அனைத்தையும் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க இழந்து விட்டீங்க. இனிமேல் எது நடந்தாலும் அதை என்னால தாங்கிக் கொள்ள முடியும், எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் என்னால வெளிவர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். அதனை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இடமாற்ற முயற்சி உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி விடும். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையை விட்டு குறையும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் ஆதாயங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கமிஷன் பணிகளில் லாபங்கள் உருவாக்கி அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கையை உயர்த்தவும் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. கணவன் மனைவி உறவு இனிமையானதாக மாறத் தொடங்கும். ஒரு உறவின் அன்பு குறைவது கிடையாது. அது சில நேரங்கள்ல புரிதலானது இல்லாமல் போவதால் அவர்கள் பேசிக்கொள்வது ஒருவரை ஒருவர் எந்த முடிவு எடுத்தாலும் கேட்டுக்கொள்வது எல்லாமே குறைந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளேயோ அல்லது நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ளேயோ ஏன் தெரியுமா சண்டை வருது? வேலை பளு, பண பிரச்சனை, குடும்ப பொறுப்புகள் இவை அனைத்தும் சேர்ந்து கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி நண்பர்களுக்குள்ளேயும் சரி தேவையில்லாத அமைதியை உருவாக்கி கொடுக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் மனதில் இருந்ததை சொல்லாமல் பல நாட்கள் கடந்த நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். முன்பு போல சிரித்து பேசும் நாட்கள் மீண்டும் வருமா என்ற ஒரு கேள்விக்குறி உங்களுடைய மனதிற்குள்ளேயே நிச்சயமாக எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனா சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக இந்த ஒரு நேரத்துல குறைந்து மீண்டும் புரிதல் அதிகரிக்கும் காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். ஒரு சின்ன உரையாடல், ஒரு உண்மையான மன்னிப்பு, ஒரு அன்பான செயல் இவையே பல பெரிய காயங்களை ஆற்றும் சக்தி கொண்டவையாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். இன்னும் சிறிய காலங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் என்று அனைவராலையும் கூறப்படுது. அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. ஒருவருக்கொருவர் இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டதா என்று பெருமைப்படக்கூடிய தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். தவறான புரிதல்களாலும் மூன்றாம் மனிதர்களின் வீண் தலையீடுகளாலும் தம்பதியருக்குள் ஏற்பட்டிருந்த மௌன யுத்தமும் மனக்கசப்புகளும் முற்றிலுமாக முடிவுக்கு வரும் நேரம் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய மன போராட்டங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ளும். ஒரு சுமூகமான சூழல் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பழைய கசப்பான நினைவுகளை அடியோடு மறந்துவிட்டு இனிமையான தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது பிறக்கும். அதை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். விட்டோம் அப்படின்னா அந்த வழியை யாராலையுமே தாங்க முடியாதுங்க. அது போலத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் சில விஷயங்கள் இப்பொழுது நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவர் என்பதை அவர் விலகிய பிறகுதான் நீங்கள் முழுமையாக உணரவே உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு நிகழ்வு இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்ட கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இனி இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். தினமும் பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாக விட்டிருக்கலாம். ஒரு காலத்தில் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் பின்னர் உங்களுடைய கண்ணீருக்கு காரணமாக மாறிய தருணங்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த நாட்களும் இதுவரை இருக்கத்தான் செய்யும். ஏன் இப்படி செய்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காமல் பல நாட்கள் தவித்த நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நாளிலிருந்தே நீங்கள் பழையபடி இல்லை. மனிதர்களை நம்பக்கூடிய விதங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கும். யாரையும் உடனே மனதிற்குள் அனுமதிக்காமல் இருக்க கற்றுக்கொண்ட ஒரு மனிதராக வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுத்திருப்பீங்க. அது ஒரு நட்புக்கான ஒரு தோல்வியாக இருக்கலாம், காதல் தோல்வி, மிகவும் நெருங்கிய நண்பர் உங்க வாழ்க்கையை விட்டு போனது, அல்லது பெற்றோர்கள் உங்களை விட்டு போனது, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நிகழ்வு நடந்ததிலிருந்து மனிதர்களிடம் பேசுவது செய்வது
பேசுவது, செய்வது, சிரிப்பது என அனைத்திலும் உங்களுடைய சந்தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து யாரையும் நம்பக்கூடாது என்கிற ஒரு மனநிலைமைக்கு நிச்சயமாக நீங்க தள்ளப்பட்டீங்க. அதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய அன்பை குறைக்க வேண்டியது கிடையாது. அது உங்களுடைய விவேகத்தை மட்டுமே தாங்க அதிகரிக்கும். வாழ்க்கை சில நேரங்கள்ல யாரை இழந்தோம் என்பதை காட்டுவதற்காக கிடையாதுங்க. யார் உண்மையாக நம்முடன் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சில மனிதர்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து விலக்குறாங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்று நீங்க நினைத்துக்கோங்க. ஏன்னா அவங்க போலியான மனிதர்கள். உங்களுடன் இருந்தார்கள் என்றால் அது உங்களுக்குள்ளதான் கவலைகளையும் கஷ்டங்களையும் அவங்க தேடி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. எனவே அந்த ஒரு நாள்ல உண்மையான மனிதர்கள் யார், போலியான மனிதர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வரவும் தொடங்கும். அதே மாதிரி உங்களுடைய உறவுக்குள்ளையும் புரியாத ஒரு தனிமையும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. மிதனம் ராசியினர் சுற்றமும் நட்பும் சூழ வாழவே விரும்பக்கூடிய நபர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களை சுற்றி 100 பேர் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தனிமையானது உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கு. உங்களுடைய மன போராட்டங்களையோ, நீங்கள் சந்தித்து வந்த சவால்களையோ உங்களுடைய குடும்பத்தினரோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான உறவுகளோ புரிந்து கொள்ளாது. நீங்கள் எவ்வளவுதான் நெருங்கி பழகியிருந்தாலும் அது யாராகவே இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் அடுத்து என்ன நினைக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, உங்களிடம் எதுவுமே கேட்காம அவங்களே எல்லா விதமான முடிவுகளையும் எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு வழிகளையே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒண்ணு நினைப்பீங்க, ஆனா நீங்க சொல்வதை கேட்காம நாங்க சொல்றதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கட்டளையிடக்கூடிய மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பாங்க. அதுதாங்க உங்களை உறவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பித்து கொண்டே தான் இருக்கும். உனக்கென நன்றாகத்தானே இருக்கிறாய் என்று உங்களின் வெளித்தோட்டத்தை பார்த்து அவர்கள் சாதாரணமாக உங்களை விட்டு கடந்து சென்றார்கள். கூட்டத்தில் நின்றிருந்தும் உங்களை புரிந்து கொள்ள ஆளில்லாத அந்த தனிமை ஒரு பாலைவன பயணம் போல உங்களுடைய வாழ்க்கையை போட்டு வாட்டி எடுத்தது. நம்ம மற்றவங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், மனவேதனைகளை புரிந்துக்கிறோம். ஆனா அவங்க நம்மளை இந்த அளவுக்கு புரிந்து கொள்ள மாடிக்கிறார்களே, இந்த அளவுக்கு தான் அவர்கள் நம் மீது ஒரு பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தொடங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஒருவர் சந்தோஷமான ஒரு நிகழ்விலும் சந்தோஷமாக அனைவருமே பேசிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் இந்த ஒரு சுப நிகழ்ச்சியின் மூலம் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடும். எதையும் தாங்கும் மன வலிமை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். ஏனென்றால் அனைத்தையும் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க இழந்து விட்டீங்க. இனிமேல் எது நடந்தாலும் அதை என்னால தாங்கிக் கொள்ள முடியும், எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் என்னால வெளிவர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். அதனை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இடமாற்ற முயற்சி உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி விடும். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையை விட்டு குறையும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் ஆதாயங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கமிஷன் பணிகளில் லாபங்கள் உருவாக்கி அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கையை உயர்த்தவும் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. கணவன் மனைவி உறவு இனிமையானதாக மாறத் தொடங்கும். ஒரு உறவின் அன்பு குறைவது கிடையாது. அது சில நேரங்கள்ல புரிதலானது இல்லாமல் போவதால் அவர்கள் பேசிக்கொள்வது ஒருவரை ஒருவர் எந்த முடிவு எடுத்தாலும் கேட்டுக்கொள்வது எல்லாமே குறைந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளேயோ அல்லது நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ளேயோ ஏன் தெரியுமா சண்டை வருது? வேலை பளு, பண பிரச்சனை, குடும்ப பொறுப்புகள் இவை அனைத்தும் சேர்ந்து கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, நண்பர்களுக்குள்ளேயும் சரி தேவையில்லாத அமைதியை உருவாக்கி கொடுக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் மனதில் இருந்ததை சொல்லாமல் பல நாட்கள் கடந்த நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். முன்பு போல சிரித்து பேசும் நாட்கள் மீண்டும் வருமா என்ற ஒரு கேள்விக்குறி உங்களுடைய மனதிற்குள்ளேயே நிச்சயமாக எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனா சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக இந்த ஒரு நேரத்துல குறைந்து மீண்டும் புரிதல் அதிகரிக்கும் காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய ஆரம்பிக்கும்.
ஒரு சின்ன உரையாடல், ஒரு உண்மையான மன்னிப்பு, ஒரு அன்பான செயல், இவையே பல பெரிய காயங்களை ஆற்றும் சக்தி கொண்டவையாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். இன்னும் சிறிய காலங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் என்று அனைவராலையும் கூறப்படுது. அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. ஒருவருக்கொருவர் இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டதா என்று பெருமைப்படக்கூடிய தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். தவறான புரிதல்களாலும் மூன்றாம் மனிதர்களின் வீண் தலையீடுகளாலும் தம்பதியருக்குள் ஏற்பட்டிருந்த மௌன யுத்தமும் மனக்கசப்புகளும் முற்றிலுமாக முடிவுக்கு வரும் நேரம் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய மன